மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். நாளை விண்ணில் ஏவப்படுகிறது GSLV F-14 செயற்கைக்கோள். 27.5 மணி நேர கவுண்டவுன் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் விடுதலை. ஊர்காவல் நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலின் பொழுது தாசில்தாரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 பேரை விடுவித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பணி நியமன ஆணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். கட்டிடம் இந்த பணிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. பணி ஆணை வழங்கப்படுகிறது. டாக்டர் தமிழன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கால்நடை உதவி அறுவை சிகிச்சை நிபுணருக்கான பணி ஆணை வழங்கப்படுகிறது. டாக்டர் பிரின்ஸ் அவர்களை அன்புடன். திமுக ஆட்சிக்கு பிறகு முத்திரை பதிக்கும் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வரும் ஜூன் மாதத்திற்குள் 10,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் உறுதி. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வரும் 21ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையில் EPS இரட்டை நிலைப்பாடு எடுத்துள்ளதாக OPS குற்றச்சாட்டு. திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுவதாகவும் விமர்சனம். தேமுதிக கூட்டணி அமைப்பதில் தொடர் இழுபறி. மாநிலங்களவை பதவி கேட்பதால் அதிமுக பாஜக தயக்கம் என தகவல். 10ஆம் வகுப்பில் விருப்ப பாடத்திற்கும் தேர்ச்சி மதிப்பெண் நிர்ணயம் அடுத்த கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிய உறுப்பினர்களை நியமித்து அரசாணை வெளியீடு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சிவனருள் உள்ளிட்ட 5 பேர் புதிய உறுப்பினர்களாக நியமனம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ஜாமீன் வழங்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் எதிர்ப்பு. வழக்கு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை.